நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிசினஸ் டெவலப்மெண்ட் கிளாஸ் தான் பார்க்க போறோம். கத்துக்கிட்டு நம்ம வெளில போகும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்ன்ற ஒரு ஐடியாவே இருக்காது. பேருக்கு நம்ம ஒரு ஓனரா உட்கார்றது தான் ஆசையா இருக்கும். நீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் அந்த பிளவுஸ் யார் தச்சிருக்கா நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட பிசினஸ் ஃபெயில் ஆயிடும். லக்கி டைம் என்ன அப்படிங்கறத அதை பொறுத்து தான். பட் உங்களோட வேலையை நீங்க செஞ்சுட்டே இருங்க. ஆர்டர் எடுக்கிறீங்க, நான் டெய்லர் எங்க போய் பிடிக்கிறது, எனக்கு எப்படி டெய்லர் வந்து ஃபுல் டைம், ஏன்னா ஒரு ஆர்டர் 2 ஆர்டர்லாம் வச்சுட்டு நான் டெய்லர் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியர்பை இருக்க ஷாப்பா போகாம ஒரு சில மாஸ்டர்ஸ்லாம் வீட்டில் இருந்தே ஆர்டர் வாங்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து எங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு பொட்டிக் ஷாப்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாங்க. சும்மா என்னால் போக முடியல, இருக்கிறத வச்சு நான் பண்றேன். அந்த மாதிரி நம்ம வந்து தேட ஆரம்பிக்கணும். நிறைய அதுக்குன்னு ஃபேஸ்புக்கு, ஓஎல்எக்ஸு, ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. நம்ம தேட ஆரம்பிச்சோம்னா இந்த ஃபோன் உள்ள போனாலே நிறைய இருக்கு. நம்ம தப்பான ஆங்கிளில் போகாம கரெக்டான ஆங்கிளில் யூஸ் பண்ணா ஃபோன்லயே நிறைய இருக்கு. நான் இது வரைக்கும் தேடினது எல்லாமே ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஓஎல்எக்ஸில் ஆட் கொடுத்தேன்னா எனக்கு கால் வரும். அந்த மாதிரி கால் பண்ணி நான் வந்து ஆளை வந்து நான் எடுப்பேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணுறப்பவே உங்களோட துணியை வாங்கிட்டு போய் தச்சு கொடுக்குற ஆளாக பார்க்கணும். அண்ட் இன்னொன்று, வீட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அதுலேயுமே நார்மல் டெய்லராக போகாமல் இந்த மாதிரி டிசைனர் ட்ரெஸ்ஸாக தைக்கிற ஒரு ஆளாக போனீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஒரு பீஸ் ரேட்டுனும் கொடுக்கலாம். நம்ம ஆள் வச்சு பண்ணும்போது இப்போ பர் டே சேலரி சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இல்லைனா பீஸ் ரேட்டு வீட்டில் தைக்கிறவங்களுக்குலாம் பீஸ் ரேட். இப்போ நீங்கள் அந்த பிளவுஸ்க்கு ஒரு 500 ரூபாய் வாங்குறீங்கன்னா என்னால் 300 ரூபாய் தான் கொடுக்க முடியும். நான் லைனிங் எடுத்து கொடுத்துட்றேன். இல்லைன்னா நீங்கள் லைனிங் எடுக்கிறீங்கன்னா நான் 350 ரூபா கொடுக்குறேன். நான் சொன்ன கால்குலேஷன் தான் ஃபாலோ பண்ண போறீங்க. ஸோ பீஸ் ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம். அப்பயும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா. இப்போ நிறைய இந்த டன்ஸோ, ஊபர் யாரு அந்த மாதிரி வாங்கினா நீங்கள் உங்கள் காஸ்ட் அதிகப்படுத்தணும். நம்ம வந்து டெய்லர் கிட்ட பார்கெயின் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், உங்களை மாதிரி அவரும் ஒரு உழைக்கிற ஆளு, அவங்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். நான் ரொம்ப அதை நம்புவேன். ஸோ நம்ம கிட்ட ஒருத்தவங்க வேலை செய்யறாங்கன்னா அவங்கள வந்து நீ அவ்வளவுதான் உனக்கு கொடுப்பேன், நீ எனக்கு தச்சு கொடு அப்படின்னு நம்ம இது பண்ணக்கூடாது. அவன் ஸ்டாண்டர்ட் கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா நானுமே நிறைய இந்த மாதிரி டெய்லர் இல்லாத சமயத்துல கொடுத்து வாங்கியிருக்கேன். அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்களே 400 500 சார்ஜ் பண்ணும்போது நீங்க உங்களை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் இவ்வளவுதான் கொடுத்துட்டு இருந்தேன், எனக்கு கொஞ்சம் இந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. ஒரு சிலர்லாம் எடுத்த உடனே ஹைக்கு போய் கம்மிக்கு வருவாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இதுக்கு இவ்வளவுதான் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது நீங்க பேசலாம். டெய்லர் கிட்ட பேசிட்டு இவ்வளவு அமௌண்ட் எனக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்லை என்னால இதான் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க கஸ்டமர் கிட்ட உங்களோட பட்ஜெட் ஒரு பிளவுஸ் 2 பிளவுஸ்ல கம்மியா வாங்குறோம். இப்போ நம்ம ஒரு டிசைனுக்கு ஒரு ரேட் சொல்லிட்டு இருப்போம். இந்த மாதிரி பீஸ் ரேட் போகும்போது அது வேற சார்ஜஸ் போகும். நம்ம சொன்ன சார்ஜை விட அதிகமா போகாம பாத்துக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ்ல போச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. நம்ம நஷ்டத்துல போகாம பேலன்ஸ்ல போச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு பிளவுஸ் 1000 rupees சொல்லியிருக்கோம்னா இவரே ஒரு 950 900 கேட்கிறாருன்னா வாங்கிட்டோம், ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு அதுல லாபம் வரலனாலும் பரவாயில்ல. ஒரு பிளவுஸ்ல நம்ம விட்டுட்டோம்னா கூட அடுத்த பிளவுஸ் வந்து சொல்றச்சே கொஞ்சம் அதிகமா சொல்லும் போது எனக்கெல்லாம் அப்படிதான். ஒரு சில ஆரி ஒர்க் பிளவுஸ் எல்லாம் சொல்லிடுவேன். எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து எவ்வளவு ரேட் ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் தெரியாது. ஸோ நார்மலா நான் வந்து ரேட் வச்சிடுவேன். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் கிட்ட போயிட்டு வரும்போது, ஆரி ஒர்க்கர் கிட்ட போயிட்டு வரும்போது அந்த ரேட் எல்லாம் சொல்லும் போது அப்படியே கரெக்டா ரேட்டு சொல்லுவாங்களா, ஐயோ நம்ம சொன்னமே நம்ம போயிட்டு ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு நம்ம கஸ்டமர் கிட்ட போயிட்டு நம்ம கேட்கவும் முடியாது. என்னடா அவ்வளோ ரேட் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கவும் முடியாது. அப்போ அந்த இடத்துல விட்டுட்டு தான் அது நம்மளோட மிஸ்டேக் தான். நமக்கு தெரியாது, நம்மளோட மிஸ்டேக் தான். ஒரு சில இதுலலாம் எனக்கே தெரியாம நான் அதிகமா சொல்லியிருப்பேன், கஸ்டமர் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ அதுல நான் இதுல விட்டதை இதுல 1500 ரூபாய் 2000 ரூபாய் கூட நான் சம்பாதிச்சிருப்பேன் ஒரு பிளவுஸ்ல. ஸோ அது நம்மளோட எப்படி சொல்றது, முட்டாள்தனமா அறிவாளித்தனமான்னு தெரியாது. ஒண்ணுத்துல விட்டா ஒண்ணுத்துல புடிச்சுக்கலாம். பட் 2000 ரூபாய் சொல்லி 3000 ரூபாய் இல்ல 2500 ரூபாய் போகுது, நம்ம காசு போகுதுன்னா கஷ்டம். அந்த மாதிரி வராம பாத்துக்கணும். அதுல ஓரளவுக்கு நமக்கு ரேட் ஃபிக்ஸிங் தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் போக போக ரேட் ஃபிக்ஸிங் தெரிஞ்சிருக்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகிட்டே, இப்போ ஒரு டெய்லரே இருக்காங்க, ஒரு டெய்லர் நமக்கு நல்லா செட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவரை பிடிச்சிக்கணும். அவர்கிட்டயே நீங்க ரேட் கேட்கணும். டிசைன் பிளவுஸ் எதனா வந்ததுன்னா கஸ்டமர் கிட்ட எப்படியோ நம்ம போன்ல ஃபர்ஸ்ட் டிசைன் எல்லாம் அனுப்பி கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நேர்ல எடுத்துட்டு வருவாங்க கஸ்டமர். அப்படி எடுத்துட்டு வரும்போது டிசைன் எல்லாம் அனுப்பும் போது சைட்ல ஒரு வாட்ஸ்அப்ல அவருக்கு டப்புன்னு அந்த டிசைனை தட்டி விடணும், இதுக்கு எவ்வளோ நான் போடலாம். ஸோ உங்களுக்கும் டெய்லருக்கும் உள்ள பாண்டிங் எப்படி இருக்கணும்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். எப்படின்னா நம்மளை நம்பணும், பிளஸ் நீங்க அவருக்கு வந்து ஒரு ஹோப் கொடுக்கணும். நான் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலயும் நான் எப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தைக்கிற வரைக்கும்
இது பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவரு ஏதாவது காசு வரும்போது காசை கொடுக்காம ஏமாத்துறது, டிலே பண்றது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தா எந்த டெய்லரும் நம்ம கிட்ட இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அவங்களோட சுச்சுவேஷனும் அவங்களோட இது எல்லாமே நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் ஒரு விஷயம். அண்ட் அதை கொடுத்துட்டு நம்ம பேசுறதே எப்படி இருக்கணும்னா, சொல்லுங்கண்ணா, இல்ல ஒரு மரியாதையா, ஒரு அவங்களுக்கு தேவை அந்த மரியாதை தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த மரியாதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க திரும்ப கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி நம்ம அந்த போட்டோ அனுப்பி ஷேர் பண்ணி இதுக்கு எவ்வளவு ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க ரேட் சொல்லுவாங்க. அதை நீங்க கஸ்டமர் கிட்ட அவர் ஒரு ரேட்டு, நீங்க ஒரு சில டெய்லர்லாம் என்னன்னா நீங்க இந்த ரேட்டு வைங்க மேடம்னு சொல்லுவாங்க, எனக்கு இந்த ரேட்டு கொடுங்க மேடம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கொடுக்குறச்சியும் நம்மளுக்கு வந்து ரேட்டு பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ரேட்டை சொல்லிக்கலாம். இல்ல அவரோட ரேட்டை சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு 200 300 நம்ம அதிகமா நமக்கு என்ன தேவை இருக்கோ அதுல வாங்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம அதுல போட்டு நம்ம சொல்லி நம்ம வாங்கிக்கலாம். அது ஒரு விஷயம். சரியா? ஸோ இந்த மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க கொடுக்குறீங்க. இந்த மாதிரி நம்ம கஸ்டமரையும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். நமக்கும் வேலையே செய்யாம அமௌண்ட் வந்துட்டே இருக்கும். சரியா? ஸோ இதை தான் நம்ம இனிமே பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து நீங்க டெய்லரை பிடிக்கிறீங்களோ நீங்க யாரை பிடிக்கிறீங்களோ எனக்கு அது தெரியாது. பட் இப்போ உங்களோட ஷாப்பை நீங்க ஒரு நேமோட ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஒரு போஸ்டர், அந்த போஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணோங்கிறத நான் ஒன்று கிரியேட் பண்ணி கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களோட நேம்ஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதை நான் ஷேர் பண்றேன். அன்னைக்கு ஒரு நாள் ஸ்டேட்டஸ்ல போடுங்க. அது உங்களுக்கு எப்படி ரீச் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். போஸ்டர்ஸை நானே ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் அதை எப்படி ரெடி பண்றதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது எந்த ஆப்ல எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அதை நீங்க ஸ்டேட்டஸ்ல போட்டீங்கனாலே அதுல இருந்து ரீச் எப்படி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க கிட்ட இருந்து பேசுறது, உங்களை நீங்க எப்பயுமே நான் இப்பதான் கத்துக்கிட்டேன், நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன், நமக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறதெல்லாம் நீங்க எப்பயுமே வச்சுக்க கூடாது. நீங்க ஒரு கான்ஃபிடன்ட் லெவல்ல தான் இருக்கணும். எதுக்காக சொல்றேன்னா, நீங்க தான் மேடம், நீங்க தான் ஓனர். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அடுத்துதான் எல்லாருமே. ஸோ அந்த மரியாதை நீங்க வாங்கணும், அதுக்கு நீங்க நடந்துக்கணும் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அடுத்து டெய்லரு தாண்டி இப்போ எனக்கு ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் ஆரி ஒர்க்கும் பிளவுஸும் பண்ண போறேன் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒர்க்கர்னும் போது அதுக்குன்னு சில யூனிட்ஸ் இருக்கு. அந்த யூனிட்ல கூட நம்ம கொடுத்து வாங்கிக்கலாம். அங்கேயுமே சேம் ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போறோம். ஆரிலன்னும் போது இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமா வாங்கலாம். ஒரு ஆரி பிளவுஸ் வெறுமனே ஸ்டிச் பண்ணி வாங்குறதுக்கு 800ல இருந்து நார்மல் 1000 1500 வரைக்கும். இதுல ஸ்லீவ் ஹெவியா இருந்ததுன்னா, பாடி ஹெவியா இருந்ததுன்னா அதுக்கு ஏத்த காஸ்ட். ஸோ இப்போ நீங்க இதுல வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் போடல. இப்போ நார்மலா ஒரு பிளவுஸை கொடுக்குற இடத்துல தான் ஆரி பிளவுஸும் ஒர்க் கொடுக்க போறீங்க. ஏன்னா ஒரு 1/2 hour அந்த சிங்கிள் ஃபுட் பண்றதுனால ஒரு 1/2 hour டிலே ஆகும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இப்போ இந்த இடத்துல நீங்க 300 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா ஆரி பிளவுஸ்ல கண்டிப்பா ஒரு 500 ரூபாயில இருந்து 600 ரூபாய் 800 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸோ அப்போ நீங்க ஆரியும் போட போறது கிடையாது, ஸ்டிச்சிங்கும் பண்ண போறது கிடையாது. பட் நீங்க உங்க கஸ்டமர் கிட்ட மட்டும் கொடுத்து தான் வாங்க போறீங்க. பட் கொஞ்சம் அலைய வேண்டியது இருக்கும் ஒர்க்கர் கிட்ட போறது. ஏன்னா நம்ம ஒரு ஷாப்ல வச்சு ஒர்க்கை கொடுத்து வாங்குறது ஈஸி. பட் வெளியே கொடுத்து வாங்கும் போது நம்ம கொடுக்கறதா இருக்கட்டும் வாங்குறதா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் அலைய வேண்டியது இருக்கும். இதெல்லாம் ப்ராப்பரா நம்ம செட்டப் பண்ணிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது சக்சஸா போகும். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும். ஏன்னா என்னோட அதுல இருந்து பண்ணும் போது அது எப்படி உங்களுக்கு பிக்கப் ஆச்சுங்கிறத நான் சொல்லணும் இல்லையா? எனக்கு பிக்கப்பை தாண்டி இது ஒரு நல்ல ஸ்டேபிள்ல இருக்கு. நான் இன்னும் நல்ல பொசிஷனுக்கெல்லாம் வரல, ஆவரேஜா தான் இருக்கேன். பட் அதுல இருக்கும் போது இந்த பொசிஷன் உங்களுக்கு பாக்குறச்ச இந்த செட்டப்பே இதுல இருந்து என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நான் ஆரம்பிச்சது எனக்கு இன்ஸ்டியூட் வைக்கணும்னு தான் ஆசை. ஸோ நான் இன்ஸ்டியூட் வச்சேன். நான் சொல்லி கொடுக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் பண்றச்ச நான் சும்மா உட்காந்துருக்கேன்ல, அந்த இடத்துல நம்ம ஒரு கட்டிங்கை போடுவோம், இல்லை நமக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னும் போது எனக்கு நானே செய்ய ஆரம்பிச்சேன். கஸ்டமர்ஸோட நானே பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சில ஆர்டர்ஸ் எல்லாம் டிலேவா கொடுக்குற மாதிரி இருந்தது. என்னன்னா நம்ம டிலேவா கொடுக்குறோமே அப்படின்னா டக்குன்னு அப்போ வந்து பக்கத்துல ஒரு 2 3 டெய்லர் கிட்ட கொடுத்து வாங்கினேன். இப்பதான் அந்த மார்க்கெட்டிங் எல்லாம் படிக்கிறச்ச இப்போ கொஞ்சம் நான் மார்க்கெட்டிங் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். படிக்க ஆரம்பிச்சும் போது நான் என்னெல்லாம் பண்ணணும் அதை தான் அந்த மார்க்கெட்டிங்ல எனக்கு சொல்லி கொடுக்குறான். எனக்கு ஆனா அந்த ஐடியாலாம் கிடையாது. நானா எடுத்துன்னு போய் ஒரு டெய்லர் கிட்ட கொடுத்தேன். எனக்கு வந்து இந்த பிளவுஸ் எனக்கு பண்ணி கொடுங்க, ஒரு காஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு டிசைனர் ஒருத்தர்கிட்ட கொடுத்து வாங்கி ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னோட சாம்பிளை நான் கொடுப்பேன். கொடுத்து எனக்கு தச்சிருந்து எனக்கு பர்ஃபெக்டா இருந்ததுன்னா கஸ்டமரோட கொடுத்து வாங்கி அப்புறம் நான் யோசிச்சேன் நம்ம எதுக்கு உட்காந்து தைக்கணும், இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக ஆரம்பிச்சுது. ஸோ அந்த மாதிரி கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்னோட பழைய இன்ஸ்டியூட்டை நான் க்ளோஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் என்னோட பர்சனல் இஷ்யூஸ்னால. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டில் நான் இருந்து 2 years வெறும் கிளாஸ் மட்டும் தான் எடுக்கணும், ஸ்டிச்சிங் பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசிச்சேன். கிளாஸ் மட்டும் போயிட்டு இருந்தது. நடுவில் ஸ்டிச்சிங் ஆர்டர் எனக்கு கொடுத்த கஸ்டமரை என்னால் விட முடியல. வந்து கேட்கும் போது அந்த வர்றதை மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். அதுவே எனக்கு நான் பண்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அகைன் ஒரு இன்ஸ்டியூட் போட்டு இப்போ இதில் ஸ்டார்ட் பண்ணோம். கிளாஸ் ரன் ஆகிட்டு இருக்கு.
கஸ்டமர்ஸ் எனக்கு ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் 5 இயர்ஸ் 6 இயர்ஸா இன்னமும் என்னோட டச்ல இருக்காங்க. அவங்களோடது எப்படின்னா அவங்க மட்டும் கிடையாது, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்கிட்டையும் நம்மளோட அந்த ரெஃபரன்ஸ் போயிட்டே இருக்கும், நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து என்னால் ஸ்டாப்பே பண்ண முடியல, நோவும் சொல்ல முடியல. நோன்னு சொல்லிட்டா போயிடும், அது ஒருத்தரோட நிற்காது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். அப்படின்றதுனால சரி இருக்கிற டைம்ல பண்ணி கொடுத்துருவோன்ட்டு அவங்களோடது மட்டும் அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கஸ்டமர்து மட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலதான் நான் மார்க்கெட்டிங்னு படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த மாதிரி நீங்க தனியா செஞ்சா வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாத்தீங்களா லாபம் வராது, அதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது நான் யோசிக்கிறேன், இதை தானே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், ஏன் நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சு இப்ப ஆள் வச்சு போடணும். கண்டிப்பா அதுல நஷ்டம் தான் வரும் ஆரம்பிக்கும் போது. ஏன்னா எடுத்ததும் ஒரு ஆள் போட்டு நான் ஆரம்பிச்சிருக்கேன், நான் அதுக்கான ஒரு அமௌண்ட்டும் நான் எடுத்து வைக்கல, சேலரின்னு எடுத்து வைக்கல. அண்ட் சின்னதா இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி எடுத்து கீழே இருக்க டெய்லருங்க கிட்ட கொடுத்தோம் நான் வாங்கல, டைரக்டா ஒரு ஆள் போட்டு நான் வாங்கிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு கண்டிப்பா நஷ்டத்துல தான் போகுது. நான் உங்களுக்கு அதனாலதான் சொல்றேன், எடுத்ததும் ஒரு ஆளை போட்டு வேலை செய்யாம இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது இப்ப எனக்கு ஓரளவுக்கு ஓகே, என்னால அதை மேனேஜ் பண்ண முடியற அளவுக்கு எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்துருச்சு. ஸோ நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்க பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் அது. இப்போ இந்த ஃபேஷன் டிசைனிங்கே என்னன்னா அடுத்து பிஸ்னஸோட தான் நம்ம வெளில போறோங்கிற ஒரு ப்ராமிஸ் பண்ணி தான் நான் உங்களை உள்ள சேர்க்கிறேன். அப்போ நான் பண்ண அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா அதை என்னோட இதுல நான் என்னென்னலாம் நான் ஃபேஸ் பண்ணணும் அது எல்லாமே உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறதே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்றது. ஸோ அதனாலதான் வெளியே போறச்ச இப்போத்துல இருந்தே நானுமே இதை வந்து ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நான் இன்ஸ்டியூட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்த்தா 8ல இருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னோட இன்ஸ்டியூட்டோட ஏஜ்ன்னு பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பட் என்னோட ப்ராப்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் 1 இயர், வெறுமனே 1 இயர். லாஸ்ட் 2 மந்த் வரைக்கும் 10 மாசம் 8 மாசம் சொல்லியிருந்தேன். இதுக்கு என்ன வேல்யூ இருக்கு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன வேல்யூ இருக்கு? அதுக்காக தான் சொல்றது, இப்போத்துல இருந்தே நீங்க ப்ராப்பரா ரிஜிஸ்ட்ரேஷன், ப்ராப்பர் பேஜ், இதெல்லாம் நீங்க இப்ப நிறைய உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துட்டதுனால, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்துட்டதுனால உங்களை ஐடென்டிஃபை பண்ணணும்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அனுப்புங்க. அதை அனுப்புனீங்கன்னா உங்களை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, நீங்க என்ன மாதிரி போஸ்ட் போடுறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் ஓகேவா. நான் அந்த மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்போ இப்போ 2024ல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் இந்த மாதம் உங்களோட பிஸ்னஸ்க்கு 1 இயர் ஏஜ். ஸோ அது எவ்வளோ பெரிய முன்னேற்றம். அது நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ, பட் நான் இவ்வளோ வருஷம் பிஸ்னஸை ரன் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போ நீங்கள் இதை முடிச்சதும் ப்ராப்பராக நான் இதுதான் பண்ண போகிறேன் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாலே அதை எப்படியெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க பிசினஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னாதான் நான் அதுக்கேற்ற மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்ல முடியும். இன்ஸ்டியூட் வைக்க போறீங்களா, இல்ல பொட்டிக் ஷாப் வைக்க போறீங்களா, இல்ல என்ன மாதிரி சேல்ஸ் பண்ண போறீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டாதான் அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கான என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ இப்போ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இப்போத்துல இருந்தே ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணீங்க அப்படின்னா இந்த 3 மாசம் முடிக்கும் போது நீங்க ப்ராப்பரா ஒரு பிசினஸ் பண்றவங்கன்னா வெளில போயிடுவீங்க. அதுல நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கிறீங்க எடுக்கல அதெல்லாம் தாண்டி நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணிட்டீங்க அப்படிங்கறதுலதான் இதுல ஒரு கான்செப்ட். ஓகேவா. ரெடி பண்ணிட்டு நீங்க அதை உங்களோட ஸ்டேட்டஸ்ல போடுங்க. போடும்போது நீங்க பேசுற விதம் ஒண்ணு இருக்கு இல்லையா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நீங்க தப்பே பண்ணாலும் அதுல கான்ஃபிடென்ட் இருக்கணும். லாங்குவேஜ் எல்லாம் பிரச்சனை இல்ல ஆஷா. இப்போ நீங்க ஸ்டேட்டஸ்ல போட்டீங்கன்னா உங்களை 30 பேர் பார்ப்பாங்கல்ல, 30 பேர்ல எத்தனை பேர் தமிழ் தெரிஞ்சவங்க? 5. அவ்வளவுதான். அப்போ 25 பேர் யாரு தெலுங்கு. அப்ப தெலுங்குல பேச முடியாதா? அவ்வளவுதான். ஸோ லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை, உங்களோட சரௌண்டிங் தெலுங்கு ஆளு. இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஏரியால தமிழ் பேசி வாங்குறதுக்கு 3 பேர் இருக்காங்க. உங்களை ஆந்திரால நீங்க ஒரு ஆள் தான். ஸோ அப்ப அந்த சரௌண்டிங் பெருசு இல்லையா. ஸோ நீங்க போடுற ஸ்டேட்டஸ் அந்த 25 பேர் ஆந்திரால இருக்கவங்க பார்ப்பாங்க. அப்போ அங்க இருந்து ஈஸியா வாங்கலாம். கொரியர் இன்னைக்கு கொரியர் போட்டா நாளைக்கு உங்களுக்கு டெலிவரி ஆயிடும். ஸோ அதை வாங்கி நீங்க ஒர்க் பண்ணி என்ன ஒன்று டைமை மட்டும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நமக்கு எடுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகுதா, ஸோ அப்போ ஆர்டர் பேசுறச்சியே அர்ஜென்ட் ஆர்டர்லாம் எடுக்காம கொஞ்சம் டைம் இருக்க ஆர்டரா, ஒரு 10 நாள் டைம் இருக்க ஆர்டரா நம்ம எடுத்தோம் அப்படின்னா கரெக்ட் டைமுக்கு ஆன் டைமுக்கு நம்ம முடிச்சு கொடுத்துலாம். இந்த வெளியே இருந்து அதர் ஸ்டேட்ல இருந்து வாங்குறது எல்லாமே நம்ம கொஞ்சம் டைம் மட்டும் மேனேஜ் பண்ணிக்கணும். அதுதான். இன்னொரு விஷயம், உங்களோட லாங்குவேஜ்ல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பேர் அந்த சரௌண்டிங்ல நிறைய பேர் பண்ணுவாங்க. ப்ராப்பர் டைமுக்கு நீங்க டெலிவரி பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. இன்னும் நீங்க இந்த மாதிரி இங்க சென்னையில இருந்து அவுட் ஸ்டேஷன் நீங்க வந்து டெலிவரி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா
உங்களோட ஸ்டேட் இல்லாம வேற வேற ஸ்டேட்ல இருந்தும் உங்களுக்கு ஆர்டர் வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம பார்சல் பண்ணி கொரியர் போடுறோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாலே போதும், எனக்கு போடுங்க எனக்கு போடுங்க எனக்கு போடுங்கன்பாங்க. இங்க வாங்குறது தெரியாது. அதுதான் அந்த சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையே இருக்காது. ஆனா அதை தான் நம்புவாங்க. ஃபேம், நம்ம ஒரு செலிபிரிட்டியா இருந்தோம்னா ஈஸியா நம்புவாங்க. அதே மாதிரி நீங்க இவ்வளோ திங்ஸை காமிச்சிங்கன்னா ஈஸியா நம்புவாங்க. பேக்ரவுண்ட் எப்படி காமிச்சிங்கன்னா ஈஸியா நம்புவாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? மக்களோட அந்த மைண்ட் செட் அப்படி இருக்கும் போது நம்ம அதுக்கு பழகிக்கணும். அதுக்கு தான் இந்த வேஷமும் கூட. நம்ம ஒரு செட் ஆஃப் இடத்துல உட்காரும் போது அவங்க அதை நம்புறாங்க. அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரியான மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க. அப்படி இருக்கும் போது நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கு, நம்ம கொடுக்கறது வந்து ஒரு ஒரு நல்ல இதுல நம்ம கொடுக்குறோம், ஃபிட்டிங் ஃபினிஷிங் எல்லாமே நல்லா கொடுக்குறோம், அதுல நம்ம ஃபேக்கா இல்லை. பட் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம காமிக்கும் போது அது உங்களை போய் ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகுதுன்னா அந்த மாதிரி பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பார்சல் எல்லாம் கட்டி வச்சிருவாங்க. கட்டி வச்சு இன்னைக்கு வந்து இவ்வளோ பார்சல் போகுது அப்படின்வாங்க. எப்படி போவோம் சொல்லுங்களேன்? போய் அவங்க வியூஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 வியூஸ் 150 வியூஸ் கூட இருக்காது. ஆனா அவ்வளோ பார்சல் வச்சிருப்பாங்க. எப்படி போகும்? சும்மா அதெல்லாம் நம்ம நம்பவே முடியாது. அது வந்து அதை அந்த மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப காமிக்கும் போது ஓ இவங்க இவ்வளவு பேருக்கு பண்றாங்க, அப்ப இவ்வளவு பேர் வாங்குறாங்க, அப்ப நம்மளும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். இன்னைக்கு ஆர்டர் இவ்வளோ இருக்குன்னு பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, அதெல்லாம் ஏமாத்துற விஷயம். கொடுக்கலாம், வரலாம், பட் அது ஒரு விளம்பரம். அவங்கள விளம்பரப்படுத்திக்கிறாங்க. அது ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அவங்க அந்த மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதை நான் தப்பு சொல்ல முடியாது. பட் அந்த அவங்க பண்ற விளம்பரத்துக்கு ஏத்த மாதிரியான ப்ராடக்டோ பிஸ்னஸோ அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அது ஓகே, நம்ம அதை தான் பண்ண போறோம். நம்ம விளம்பரப்படுத்திக்கலாம், பட் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட், நம்ம கொடுக்குற எதுவா இருந்தாலுமே நல்லபடியா கொடுத்தோம்னா பிரச்சனை இல்லை. அது நீங்க இந்த இதுன்னு இல்லை, ஒரு மசாலா பொருளோ ஏதோ ஒன்று வீட்டில் நம்ம இது கூட ஒரு கட்டத்தில் நமக்கு ப்ராஃபிட் வராதனால விட்டுட்டு வெறுமனே உட்காந்துருவோம். என்னடா பண்றதுன்னு யோசிச்சா வீட்டில் குக்கிங்கு, மசாலா அரைக்கிறது, சமைச்சு கொடுக்கறது இதான் மைண்டுக்கு வரும். அது பண்ணாலுமே இந்த மாதிரி நீங்க மார்க்கெட்டிங் யோசிச்சு பண்ணீங்கன்னா மட்டும்தான் பிக்கப் ஆகும். நம்ம கொடுக்குறோம், எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாம கொடுத்தீங்கன்னா யூஸே கிடையாது ஒரு விஷயம். சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், உங்களோட சரௌண்டிங் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க லைனிங் வாங்க போவீங்க, ஒரு சில ஷாப்ஸ்க்கெல்லாம் விசிட் பண்ணுவீங்க. அது ஒரு கடையா நிறுத்தாம உங்களோட ஏரியா சுத்தி என்னென்ன கடைலாம் இருக்கு, லைனிங் கடை, அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. நீங்க ஹோல்சேலா ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்கினாலும் சுத்தி ஹெல்ப் பண்ண போறது, ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண போறது சுத்தி இருக்க கடை தான். ஸோ அந்த கடையில போயிட்டு நீங்க வாங்குறச்ச உங்களை நீங்களே செல்ஃப் இன்ட்ரோ, ஸோ அவங்கள நீங்க டிஸ்கஸ் பண்றது என்ன, எப்படி போகுது, அந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு செல்ஃப் இன்ட்ரோ ஆட்டோமேட்டிக்கா உங்களை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்றீங்க, எதுக்கு இதை வாங்குறீங்க, அந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்கும் போது உங்களை நீங்க இன்ட்ரோ பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கலாம். அவங்களுக்குள்ள இருக்கிற உங்களோட பாண்டிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல இடத்துக்கு எடுத்துட்டு போகலாம். அவங்களே உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்களே வந்து ஓகே மேடம் இருக்காங்க, அந்த மரியாதையும் நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் தாண்டி நம்மளை சுத்தி இருக்க ஷாப்ல வந்து நம்மளோட பேர் நல்லபடியா இருந்ததுன்னா, அவன் என்ன நம்ம லைனிங், நம்ம காசு கொடுக்குறோம், லைனிங் கொடுக்க போறான். ஒரு சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா லைனிங் அர்ஜென்ட்டா போவோம், காசு ஒன்று எக்ஸ்ட்ரா ஆயிடும். அந்த கடையில ஒரு சில நல்ல குணமான ஆளா இருந்தா மாதிரி இருந்ததுன்னா போமா அப்புறமா கொடுமா அப்படின்பாங்க. ஒரு சிலர்லாம் எனக்கு வச்சாதான் ஆச்சுன்பாங்க. ஒரு சிலர்லாம் சரி போமான்னு வாங்க, ஆனா போகும்போதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கொடுங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு இவன் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு அங்க கட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த வர இன்கம் அங்க வந்து கட் ஆயிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரியா? ஒரு இடத்துல வந்து நமக்கு அவங்க ஏதாவது நமக்கும் அவங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம், நம்மளே மறந்துட்டு இருப்போம், வாங்கிட்டு மறந்துட்டு இருப்போம், கொடுத்தா மாதிரி ஞாபகத்துல இருக்கும், நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அடிச்சு பேசுவோம், ஏதோ ஒண்ணு. சரி, அந்த இடத்துல அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணிட்டு அவங்களோட எப்படி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரும். ஓகேயா? நீங்க போஸ்டர் போட போறீங்க, டெய்லர் நீங்க எப்படி சூஸ் பண்ண போறீங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. ஆர்டர் எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். டெய்லர் நீங்க எப்படி ஹையர் பண்ண போறீங்கன்றதை நீங்க யோசிங்க. இன்னொரு விஷயம், உங்களுக்கு அது ஓகேனா பண்ணுங்க. இப்போ நம்ம இங்க டெய்லர் வச்சிருக்கோம், ஸோ நான் போடுற பட்ஜெட்டுக்கு நீங்க போடலாம், தாராளமா போடலாம். பட் நீங்க கொடுக்குற காஸ்ட் வந்து நீங்க எப்படி டெய்லருக்கு ஆவரேஜா நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரியா? இங்க டெய்லர் ஒர்க் பண்றாங்க இல்லையா, இங்கேயுமே நீங்க கொடுத்து பண்ணலாம். இங்க கொடுத்து பண்ணும்போது இந்த எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம்.
இப்ப நான் வந்து சார்ஜ் பண்ண போறது 600 rupees வச்சுக்கேன். அப்ப டைலருக்கு நான் எவ்வளவு கொடுப்பேன்? நீங்க உங்களுக்கு ஆவரேஜா இதுல எனக்கு லாபமே இருக்காது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணுன்றதான் என்னோட கான்செப்ட். சரிங்களா? எனக்கு இன்னொரு ஒரு விஷயம், எனக்கு இதுல என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஆர்டர் இல்லாத சமயத்துல இப்போ நான் லீவ் கொடுக்குறேன் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வருதுன்னா, நீங்க ஆர்டர் கொடுக்கும்போது எனக்கு அந்த சுச்சுவேஷன் வராது. அந்த இடத்துல நீங்க சம்பளம் கொடுக்க போறீங்க அவருக்கு. நீங்க கொடுக்குற காசுல இருந்து நான் அவருக்கு சம்பளம் கொடுக்க போறேன். ஸோ அது என்னோட வேலை என்னன்னா, அது ரன் ஆயிட்டே இருக்கும். இன்னும் ஒண்ணுன்னா, அது மூலமா எனக்கு ஒரு சில போஸ்டர்ஸ் கிடைக்கும். நீங்க எடுத்துட்டு வர ஆர்டரை நான் போட்டோ எடுத்துப்பேன். ஸோ அது எனக்கு ஒரு கஸ்டமர் கிட்ட ரீச் பண்றதுக்கு எனக்கு ஒரு நார்மல் பிளவுஸ்லாம் நம்ம எடுக்க போறது இல்லை, ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்லாம் பண்றச்சோ நம்ம எடுக்க போறோம். அதை நான் என்ன பப்ளிசிட்டி பண்ணிப்பேன், என்ன நான் வந்து போஸ்டர் போடுறது அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணி நான் இங்க பண்ணேன் அப்படிங்கிறத நான் காமிச்சுப்பேன். அதை தவிர எனக்கு பைசா லெவல்ல எனக்கு எந்த லாபமும் இருக்காது. இப்போ நான் அந்த நீங்க 4 பிளவுஸ் இன்னைக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா, அந்த 4 பிளவுஸை நான் டெய்லர் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா, சேம் நான் சொன்ன கான்செப்ட் தான். டெய்லருக்கு நான் 1200 கொடுக்க போறேன். நீங்க வந்து நான் லைனிங் எடுக்கிறேன்னா, அது நீங்க லைனிங் எடுக்கிறீங்கன்னா அந்த லைனிங் காஸ்ட் தனி 50 rupees. அது நீங்க எடுத்தாலும் சரி, நான் எடுத்தாலும் சரி, அதுல நமக்கு ₹1 லாபம் வராது. ஸோ அந்த காஸ்ட் இதுல நீங்க எக்ஸ்ட்ரா வைக்கிற காசை நீங்க வச்சு எடுத்துட்டு போயிடலாம். இல்ல எவ்வளவு சொல்றீங்க நீங்க? என்னது? இப்ப இந்த டெய்லருக்குன்னா எவ்வளவு தரா மாதிரி இருக்கும்? இப்ப நான் கொண்டு வரேன், நீங்க கஸ்டமர் நீங்க ஒரு நார்மல் பிளவுஸ் நீங்க எடுத்துட்டு வரீங்க, நீங்க என்கிட்ட எடுத்துட்டு வர வேண்டாம். என்கிட்ட எடுத்துட்டு வந்தீங்கன்னா கஸ்டமர் என்ன நினைப்பாங்க தெரியுமா? எடுத்துட்டு வரல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கிட்ட பேசுறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டமா இருக்கு, இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் என்ன பிடிச்சுப்பாங்க, உங்களை விட்டுருவாங்க. ஏன்டா இவங்க கிட்ட போயிட்டு நம்ம மாங்குன்னு உட்காந்து நம்ம இது பண்ணணும், இவங்க நல்லா பேசுறாங்களே. நானே கஸ்டமர் இங்க நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளவுஸ்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அதுல? நீங்க அதேதான் நான் சொல்ற மாதிரி, நீங்க ஒரு பிளவுஸ்க்கு 600 போடுறீங்கன்னா நான் அந்த பிளவுஸ்க்கு ஒரு 400 போடுவேன். ஒரு 200 ரூபா உங்களுக்கு லாபம் வரும். அவ்வளவுதான். லைனிங்கா அவங்க கிட்ட நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். லைனிங் சார்ஜ் பண்றீங்கன்னா அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு 550, அந்த 50 rupees கம்மி பண்றீங்க, 550 வாங்குறீங்க. அப்ப நீங்க எனக்கு லைனிங் கொடுத்துறீங்க, நான் 400 வாங்குறேன். அது லைனிங் கொடுத்துட்டீங்கன்னா நான் 350 வாங்க போறேன். அதே 200 உங்களுக்கு 200 தான். லைனிங் கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் சரி, நடுவுல இருக்க மீடியேட்டருக்கு அதே தான். இதுல லாபம் நஷ்டம்னு பார்க்கும்போது இப்போ ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒவ்வொன்னு இல்லையா? இப்ப பேட்ச் ஒர்க்னா அதுக்கான சார்ஜஸ் இருக்கு, இப்ப ஆரி ஒர்க்னா அதுக்கான சார்ஜ் இருக்கு, பிரின்ஸ் கட்னா ஒரு சார்ஜ் இருக்கு, கட்டோரினா ஒரு சார்ஜ் இருக்கு. இதெல்லாம் நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இதெல்லாம் நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துடுறேன். இப்ப நீங்க என்கிட்ட கொடுக்க போறீங்கன்னா நான் இவ்வளவு வாங்குறேன், நீங்க இவ்வளவு வாங்குங்க அப்படின்னு நான் லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடுவேன். சோ நீங்க கஸ்டமர் கிட்ட பேசும்போது எடுத்ததும் நீங்க ஸ்டேட்டஸ் போட்டதும் எவ்வளவு வாங்குற என்ன பண்ற அந்த மாதிரியான ஒரு இதுதான் வரும். அப்ப நீங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு 1 monthமே கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்றதுல. அப்ப நீங்க தாராளமா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இந்த மாதிரி என்ன கேக்குறாங்க. ஏன்னா எனக்கு கஸ்டமர் எனக்கு கால் பண்ணாலும் நான் அதை தானே நான் பேசுவேன். ஸோ அதே தான் நீங்க என்கிட்ட நீங்க அனுப்புனீங்கனாலுமே நான் வந்து இந்த மாதிரி சொல்லுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க கஸ்டமர் கிட்ட பேசிக்கலாம். மேக்ஸிமம் இந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷனே வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் வரைக்கும். டைரக்ட் கான்வர்சேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஷாப் எல்லாம் போடும்போது ஷாப்புக்கு வர வச்சு டைரக்ட் கான்வர்சேஷன் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு விஷயம், நீங்க வீட்டில் தானே பண்றீங்க, எதுக்கு இவ்வளோ காஸ்ட் வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். நான் வீட்டில் பண்ணலை, நான் வீட்டில் பண்ணாலும் அதுக்கான ஒரு ஸ்பேஸை நான் கொடுக்குறேன். அதுதான் அந்த வால். நான் சொன்னேன் இல்லையா, அந்த வால் அதுக்காக தான். நான் வீட்டில் பண்ணாலும் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். நான் போர்டு மட்டும்தான் வைக்கல, போர்டு வச்சா கமர்ஷியல் ஆகும். ஸோ போர்டு வைக்க போகிறது கிடையாது. ஸோ நான் போர்டு மட்டும்தான் வைக்கல, மற்றபடி நான் ஃபுல் செட்டப் என்னோட வீட்டில் நான் பண்ணியிருக்கேன். டெய்லருமே நான் ஒரு யூனிட் தனியாக நான் கடை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10க்கு 10 ரூம்ல நான் டெய்லர் வச்சு என் யூனிட் தனியாக ரன் ஆயிட்டு இருக்கு. நான் ஏன்னா இந்த செட்டப்பை வந்து நான் வெளியே கடையா வச்சு நீங்க சொல்லலாம், கஸ்டமர் கிட்ட சொல்லலாம். உங்களோட இது என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா தான் அது வந்து அவங்களுக்கு புரியும். ஓகே இதெல்லாம் பண்றா. ஏன்னா என்னோட கஸ்டமருக்கு முக்காவாசி பேருக்கு என்னோட சுச்சுவேஷன் எல்லாமே தெரியும், நான் எப்படி இருக்கேன், நான் என்ன மாதிரி. ஏன்னா என்கிட்ட இருக்க கஸ்டமர் எல்லாமே ஒரு 6 years இருக்கவங்க. அப்ப என்ன நான் எப்போ க்ளோஸ் பண்ணேன், எப்போ ஓப்பன் பண்ணேன், எப்போ நான் எப்படி இருக்கேன், என் வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு கூட வருவாங்க நிறைய கஸ்டமர். ஸ்டூடெண்ட்ஸ் கூட வீட்டுக்கு வருவாங்க, ஏன்னா கலெக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு மார்னிங் கூட ஒரு ஸ்டூடெண்ட் குளிச்சுக்கிட்டு இருக்கேன் வராங்க. அப்ப என்ன பண்ண முடியும், ஒரு நைட்டியை போட்டு அப்படியே வந்து நான் நிக்க முடியும். நான் இப்ப இந்த கெட்டப்ல என்ன பாக்குற கஸ்டமர்ஸும் இருப்பாங்க, அந்த மாதிரி நான் வீட்டுக்கு கூப்பிடுறச்ச வீட்டுல பாக்குற கஸ்டமர்ஸும் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் புது கஸ்டமர் வராங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட தான் கொஞ்சம் நம்ம பில்டப் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும். இந்த ஓல்டு கஸ்டமர் கிட்ட எல்லாம் நம்மளோட பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம அப்பதான் ஃப்ரெண்ட்லியா அவங்க கூட நம்ம இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதனால பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். பட் சொல்றதை கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா ஆரம்பிக்க போறீங்க,
நான் டெய்லருக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல நான் இந்த மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணால் காஸ்ட் ரொம்ப அதிகமாக போகும். இப்போ எனக்கு அந்த பட்ஜெட் கிடையாது. நீங்களே அதை உங்கள் மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்ததும் நம்ம ஒரு கடை போட்டோம்னா ஒரு 5 லட்ச ரூபாய் நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இதை நீங்கள் ஒரு டெய்லர் போட்டு ஆரம்பிக்கிறதா இருந்தாலுமே நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 10க்கு 10 ரூம் எடுத்து அதில் ஒரு டெய்லர் ஒரு ஆரி ஒர்க்கர் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். தாராளமாக ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஷாப் வைக்கணும். ஷாப்புங்கிறது ஒரு ஐடென்டிஃபிக்காக மட்டும்தான், கஸ்டமரை உட்கார வச்சு பேசுறதுக்காக மட்டும்தான். அது ஏன் உங்க வீடா இருக்கக்கூடாது? அது கம்ஃபர்டபுளான பிளேஸா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க வீடாவே இருக்கலாம். அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கோங்க. ஒரு ஹால்லையோ ஒரு ஏரியா, ஒரு வால், இந்த மாதிரி ஒரு இடம் வச்சுக்கிறீங்க. இந்த சோஃபா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பாய் போட்டு உட்கார வைங்க. அதுவே சில பேர் விரும்புவாங்க. நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு காஃபி சாப்பிட்றீங்க, தண்ணி கொடுங்க, காஃபி கொடுங்க, அதெல்லாம் எவ்வளவு பேர் விரும்புவாங்க தெரியுமா? என் வீட்டுக்கு வந்தாலே வந்து காஃபி கொடுத்துடுவேன். அந்த லஞ்ச் டைம் வந்தாங்கன்னா லஞ்ச் சாப்பிடுங்க அப்படி ஏதாவது. அப்போ நம்ம அவங்களோட நம்ம பழகுற விதம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிடும். நம்மளோட சரௌண்டிங் வந்து பெருசாக ஆரம்பிச்சிடும். அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மகிட்ட. அப்போ நம்மகிட்ட எல்லாமே அவங்களோட பர்சனல் லைஃப் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நிறைய பேர் இப்படி இருக்கு. வந்து உட்காந்தாங்கன்னா நானும் பேசுவேன், அவங்களும் பேசுவாங்க. ஒரு 1/2 hour 1 hour போகும். அப்படி போனா மட்டும்தான் நம்மளோட பிசினஸ் வந்து ஹெல்த்தியா போகும். அது உங்களுக்குமே ஹெல்த்தியா நடக்கும். ஒரு ப்ரெஷர் இருக்காது பிசினஸ்ல. லைஃபோட லைஃபா அது போகும். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பேசும்போது எப்படி போகுது அந்த மாதிரி உங்க லைஃப் போகும். இப்போ நான் உள்ள வந்தேன்னா, நான் இப்போ இங்க இருக்கேன், 7 o'clock வரைக்கும் இருக்கேன். இதே நான் ஒரு ஆஃபீஸ்ல போயிட்டு ஒரு 7 o'clock வரைக்கும் நான் ஒர்க் பண்றேன், இல்லை இதே வேலையை வேற இன்ஸ்டியூட்ல போய் நான் ஒர்க் பண்ணேன்னா அது எனக்கு ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் தான். அங்க கண்டிப்பா எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுவே நான் பண்றச்ச நான் எடுக்கிற நேரம் நான் சாப்பிட்றேன், என்னோட நேரத்துக்கு நான் இருக்கேன், என்னோட நேரத்துக்கு கஸ்டமரை வர வைக்கிறேன், அவங்களோட நான் ஜாலியா பேசுறேன். நம்மளோட ஷாப் இப்படிதான். அந்த 10க்கு 10 ரூம் தான். அந்த 10க்கு 10 ரூம்ல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் எடுத்துட்டு வரலாம், ஸோ இதெல்லாம் நம்மளோட மைண்ட்ல ஓடணும். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இது ஒரு டாஸ்காவே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 நாள் 3 நாள் டைம் எடுத்துக்கோங்க. எப்படி பண்ண போறீங்கன்றதை யோசிச்சுக்கோங்க. நம்ம வீட்டுல இருந்து பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குமா? ஏன்னா உங்களோட வீடு உங்களுக்கு தான் தெரியும். மாமியார் என்ன சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க, கிட்ஸை எப்படி பிக்கப் பண்றது, குக்கிங் டைம், இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ காலையில் நீங்கள் இந்த டைம்லேருந்து இந்த டைம், இது வந்து 24/7 தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற டைம். ஏன்னா இதில் பெருசாக நீங்கள் இதுக்கு டைம் எல்லாம் ஒதுக்க போகிறது இல்லை. பட் எப்படி ஆரம்பிக்க போறீங்க, ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி பேச போறீங்க, யார் ஃபர்ஸ்ட் உங்க கஸ்டமர்னும் போது அந்த ஸ்டேட்டஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு வரும். நீங்க பேசுறச்ச என்ன பேசுவீங்க ஆரம்பிக்கும் போது? இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்ககிட்ட இப்போ நீங்க ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீங்க, யாரோடது இது அப்படின்னு கேட்டா என்னோட இது. ஓகேயா? ஸோ நீ ஆரம்பிச்சிருக்கியா புதுசா? எவ்வளோ நல்லா பண்ற? ஓகே. அதெல்லாம் பேசிட்டு இந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் நார்மலா போகும். என்ன மாதிரி ப்ரைஸ் வைக்கிற அப்படின்னும் போது டிசைனை பொறுத்து. ஓகேயா? ஸோ டிசைனை பொறுத்து நீ என்ன டிசைன் வேணுமோ எல்லா டிசைனும் பண்ணி கொடுப்பேன். என்னென்னலாம் நீ தப்ப அப்படின்னு உட்காந்து நம்ம லிஸ்ட் போட்டுன்னு உட்காந்துன்னு இருக்க முடியாது. எல்லா டைப் ஆஃப் லேடிஸ் ட்ரெஸ்ஸஸ், வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ், கிட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பண்ணுவேன். ஜென்ஸ் மட்டும் நம்ம இங்கே சொல்றது இல்லை. மேபி உங்களுக்கு ஒரு ஜென்ஸ் டெய்லர் தெரிஞ்சா ஜென்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்ல விஷயம். இங்கே நான் ஜென்ஸ் பண்ணுறது கிடையாது. மேபி ஜென்ஸ் டெய்லர் தெரிஞ்சா அந்த மாதிரி உங்களுக்கு ஏன்னா ஒரு சிலருக்குலாம் ஜென்ஸ் இது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் போது எல்லாமே தைப்பேன், எல்லாமே பண்ணுவேன். நீ பண்றியா, நீ தைக்கிறியானா ஆள் போட்டு தைக்கிறேன், நான் வந்து ஓனர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் பேசணும். ஸோ அதுக்குன்னு தனியாக ஆள் போட்டிருக்கேன், தைக்கிறாங்க. ஸோ நீ எந்த டிசைன் கொடுத்தாலும் நான் பண்ணி கொடுப்பேன். சாரீ ஃப்ராக் கொடுக்குறியா, பண்ணி கொடுக்குறேன். வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு, கிட்ஸ் ட்ரெஸ்ஸு, பர்த்டே ட்ரெஸ்ஸு, வெட்டிங் ட்ரெஸ் எல்லாமே நான் பண்ணுவேன். அது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, இப்போத்துலேருந்தே நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்களே உங்களை இது பண்ணிட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்க போடுறச்சியா அந்த பேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ண போறீங்கன்றதை நான் போஸ்டர்ல போட்டு கொடுக்கும்போது அதுலயே ஒரு அளவுக்கு தெரிஞ்சிடும். அப்போ போட்டோஸ் அனுப்ப ஆரம்பிப்பாங்க. பில்லிங்கா இருக்கவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணி தருவியா, சைட்ல இருந்து தான் வரும். எங்க வச்சிருக்கேன் நீ காட்டு பாப்போம், உன் பிளேஸ் காட்டு, அப்படிதான் அந்த மாதிரி கொஸ்டின் வரும். அப்படி வர்றச்ச அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 3-4 ஜென்ஸ் வேலை செய்யற இடம், யூனிட் அதுக்கு பேரு. சரிங்களா? அது இருக்காங்க, கண்டிப்பா இல்லாம இல்ல. ஏன்னா நீங்க எந்த சரௌண்டிங்ல பார்த்தாலும் ஒரு பொட்டிக் ஷாப் எப்படி இருக்கும் தெரியுமா? 10க்கு 10 கூட இருக்காது, 8க்கு 10, 8க்கு 8 அந்த மாதிரி சின்னதா இருக்கும். அதுல ஒரு 4 லைட்டு, இந்த மாதிரி ஒரு ஃபுல் டெக்கரேஷன். ஏன்னா அதுல இன்டீரியர் ஒர்க் பண்றது கம்மி காஸ்ட். ஸோ இன்டீரியர் ஒர்க் அதில் அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு டீப்பாய் மாதிரி போட்டு உட்காந்து பேசுறதுக்கு, கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரியான ஒரு செட் பண்ணியிருப்பாங்க. அந்த விளம்பரம் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதா தாண்டி இங்கே பண்ணுவாங்கடா அப்படிங்கிற ஒரு இது. ஓகேவா? 2 டைம்
இந்த ஒரு ஆரி ஒர்க் போட்டு பண்ணணும்னா என்ன மாதிரி அது எப்படி அப்ரோச் பண்றது, யாரை வந்து டெய்லரை பிடிக்கணும்? இப்ப அதை தான் சொல்றேன். நீங்க இப்ப டெய்லர் இப்ப பாத்தீங்கன்னா டெய்லரை வந்து ஹையர் பண்றது ஈஸியான வேலை. ஆனா இன்னொரு ஒரு விஷயம், நம்ம தமிழ் ஆட்களை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி நார்த் சைட்ல இருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைப்பாங்க. பட்ஜெட்டும் நீங்க எதிர்பார்க்குற பட்ஜெட் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அவங்களுக்கு நீங்க ரூம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு யூனிட்டுக்கும் ரெண்ட் கொடுக்கணும், ரூமுக்கும் ரெண்ட் கொடுக்கணும். அது நீங்க சேலரியில பிடிச்சி கொடுப்பீங்களோ இல்லை நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுப்பீங்களோ அது உங்களோட டேலண்ட். நீங்க பேசுறத வச்சுதான் இருக்கு. ஆமா கண்டிப்பா அப்படி இருந்தாதான் வருவாங்க. ஏன்னா அவங்க இந்த ஊருக்கு புதுசு இல்லையா, அவங்க இந்த ஊருக்கு புதுசுனால அவங்களால அந்த ஏரியா தெரியாது. அவங்க போற ஏரியால ஒன்ஸ் நீங்க செட் ஆயிட்டீங்கன்னா உங்களோடய இருந்துருவாங்க. அவங்க 4-5 வருஷமும் அவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராத வரைக்கும் அவங்க உங்களோடய இருந்துருவாங்க. ஸோ அதனால அது பிரச்சனை இருக்காது. ஆனா அவங்களுக்கான ப்ராப்பரா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு நிறைய ஃபேஸ்புக்ல வந்து குரூப்ஸ் இருக்கு. ஃபேஸ்புக்லேயே பார்த்தீங்கன்னா சென்னை டெய்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு நீங்க போஸ்ட் போட்டா போதும். போஸ்ட் போட்டு உங்களோட நேமோ இல்லை காண்டாக்ட் பண்ணுங்க நீட் டெய்லர் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. இல்லை உங்களோட நம்பர் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் கால் வாட்ஸ்அப்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஹையர் பண்ணிக்கலாம். OLXலயுமே நீட் டெய்லர்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா ஆமா கண்டிப்பா நம்பர். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நம்பர் எல்லா இடமும் போகும். அதை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சு தானே வரீங்க. நம்பரை நம்ம கொடுத்தாதான் நம்ம பிஸ்னஸ் ரன் ஆகும். கார்டு அடிக்கிறோமா, கார்டு கொடுக்குறோமா, கார்டு கொடுத்தாதான் நம்பர் இன்னொரு இடம் போச்சுன்னா தான் ரன் ஆகும். இதுல வந்து நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இதுல நம்ம பயந்து ஒரு 2-3 கால் ஏதாவது ராங் கால்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ என்ன பண்ணுவோமோ தெரியலையே அப்படின்ட்டு பயப்படுவோம். வீட்டுல ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டோம், புரியுதா? ஆனா அப்படி இருக்கக்கூடாது. ஒண்ணு அதை ஃபேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கணும். இல்ல வீட்டுல சொன்னா இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டுல சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல. அது என்ன பரவாயில்ல, பிசினஸ்லாம் பண்ணா இந்த மாதிரியான இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், பிளாக் பண்ணிட்டு போ அப்படின்னு ஏத்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவமான ஆளுங்க நம்மளை சுத்தி இருந்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். பட் நீ பிசினஸ் பண்றதுனால உன் நம்பரை நீ கொடுக்கறதுனாலதான் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் வருது, நீ ஏன் கொடுக்குற, நீ ஏன் செய்யற, அந்த மாதிரியான கொஸ்டின் பண்ற ஆளா இருந்தா நம்ம மேல தப்பே இருக்காது. ஆனா நீ ஏன் பண்ற, நீ ஏன் செய்யற, உன்னாலதான் வந்ததுன்னு கொஸ்டின் பண்ற மாதிரி நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கிறச்ச என்ன பண்ணணும், உங்களை நீங்க தான் பாத்துக்கணும். அதை போய் சொல்லி பிரச்சனையாக்கி உங்களோட ஃபுல் பிசினஸையும் கெடுத்துக்கிறதுக்கு நீங்க வாய்ப்பே கொடுக்க கூடாது. அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி. இப்ப நான் என் விஷயத்த எடுத்துட்டு போய் எனக்கு இந்த மாதிரி எனக்குமே கால்ஸ் வரும், நிறைய கால்ஸ், தப்பான வீடியோ கால்ஸ் எல்லாம் வரும். ஸோ அப்படி வரச்ச நம்ம வந்து வீட்டில் போய் நான் சொன்னேன்னா பிளாக் பண்ணிட்டு போ. ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப பயந்தேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு கால் வரும்போது என்னடா நம்ம நம்பர் எங்கடா போச்சு, யாருடா கொடுத்துருப்பா, எங்க யார் மூலயமா போயிருக்குமோ, யார் மூலயமா போயிருக்கோம். இப்போ நம்ம என்ன யோசிப்போம்னா நமக்கு தெரிஞ்சவங்க தான் யாரோ பண்றாங்க அப்படின்னு யோசிப்போம். அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம நம்பர் எல்லா இடத்துலையுமே நம்ம கொடுக்குறோம். அது எப்படியோ ஸ்ப்ரெட் ஆகுது. கூகுளில் இருக்கு, ஜஸ்ட் டயல்ல இருக்கு, இன்ஸ்டால இருக்கு, ஃபேஸ் எல்லா இடத்துலையுமே நம்ம நம்பர் இருக்கு. இதுக்குன்னே ஒரு கூட்டம் அலையுது. எந்த நம்பர் எடுத்து எப்படி பிடிக்கலாம் நம்ம. ஏன்னா நம்மளோட பேஜெல்லாம் நம்ம ப்ரைவேட் பண்ண முடியாது. நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கோம்னா நம்ம பேஜை நம்ம ப்ரைவேட் பண்ணி வச்சு நம்ம போஸ்டர்ஸை போட்டுக்கிட்டு நம்ம ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு நம்ம வச்சுக்கலாம். பட் நம்ம ஒரு பப்ளிக் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரைவேட் பண்ணா நம்மளோட பிஸ்னஸ் டெவலப்பே ஆகாது. இப்போ உங்களோட பேஜ்ல ஒரு வீடியோ ரன் ஆயிட்டு இருக்கு, அந்த வீடியோ பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் உங்களோட பேஜை போய் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ நீங்க ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க, ஒரு ரீல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணா நினைக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, போயிட்டு அவங்க பேஜை கிளிக் பண்ணுவீங்க. நீங்க எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்கன்னு தெரியல, பட் இன்ஸ்டாகிராம்ல இதுதான் நடக்குது. ஸோ பேஜை போய் பாக்குறச்ச பிரைவேட்ல இருக்கும். நீங்க வந்து ஃபாலோ பண்ணி அவங்க அதை அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் அவங்க பேஜை போய் நீங்க பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் போறச்ச ஃபாலோ ரிக்வஸ்ட் கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணி போறதுக்குள்ள எதுக்கு நம்ம இவங்க பேஜை போய் ஃபாலோலாம் பண்ணி பார்க்கணும்னு தள்ளிட்டு போயிடுவாங்க. அப்போ நமக்கான ஃபாலோவர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. அப்போ நம்ம பேஜை நம்ம ப்ரைவேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? பப்ளிக்ல பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கான ஃபாலோவர்ஸ் நம்மள சீக்கிரமா பாக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ நம்ம பப்ளிக்கா நம்ம பண்ணும்போது நம்மளோட ஃபோன் நம்பர்ஸ் கண்டிப்பா போகும். கண்டிப்பா மிஸ்யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. போட்டோஸ் போடும்போதும் மிஸ்யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கறதுல இப்படிலாம் நீங்க பயப்படாம நீங்க வந்து ஹேண்டில் பண்ணணும்.
ஏன்னா அது வரும், பிளாக் பண்ணிட்டு போங்க. அதனால ஒன்றும் ஆக போறது கிடையாது. 10 கால் வந்தா கூட 10 நம்பரையும் பிளாக் பண்ணலாம். அதனால ஒன்றும் ஆக போறது இல்லை. இப்போ போட்டோஸ் ஏதாவது பண்ணிடுவாங்களா, இல்லை போட்டோஸ் வச்சு ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுவாங்களான்னா நிறைய போலீஸ் ஆப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நீங்க வீட்டுல சொல்லனாலும் அவங்க கிட்ட சொல்லி சீக்ரெட்டா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நமக்கு அது நடக்குங்கிறதுக்கு 100% இது கிடையாது. இன்கேஸ் நமக்கு நடந்தது அப்படின்னா சீக்ரெட்டா எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ரிக்வஸ்ட் பண்ணி ஒன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல சொல்லி பண்ணா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் வீட்டுல நீங்க சொல்லலை அப்படின்னும் போது நீங்க போலீஸ் கிட்டயுமே நீங்க வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, எனக்கு இது சீக்ரெட்டா ஹேண்டில் பண்ணி கொடுங்கன்னா தாராளமா ஹேண்டில் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். நான் மூஞ்ச காமிக்கணும், எனக்கு ஷையா ஃபீல் ஆகுது அப்படி என்ன காமிக்கிறது, ஃபேஸு காமிச்சா பிரச்சனை வர்றதை தாண்டி இந்த ஷைனஸ்னால யாருமே மூஞ்ச காமிக்க மாட்டாங்க. என்னை பாக்குறாங்க சிரிக்கிறோம், அது நிறைய இங்க நடந்திருக்கு. சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் வரும்போது ரொம்ப மூஞ்சியே காட்ட மாட்டேன் அப்படிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு 2-3 வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்ட உடனே அது அப்படியே அவங்க வீட்டுல எல்லாம் கேட்கும் போது நல்லா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன ஆகுதுன்னா வீடியோ எடுக்கணும் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன், என்னை எடுங்கன்ற மாதிரியான இது போயிடுது. என்ன ரீசன் அதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? புகழ் ஒருத்தவங்களை வந்து எப்படி சொல்றது, அந்த பாராட்டு வந்து நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது, அதுக்கு ஒன்ஸ் நீங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட ஒரு பாராட்டு நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதை நம்மள தூண்டிக்கிட்டே இருக்கிறோம். வாங்கணும் நல்லா பண்ணிட்டீங்கன்னாலும் சொல்லணும், யாராவது நம்மள சொல்லணும். அது நம்மளுக்கு அதை தூண்டிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அது கேர்ள்ஸுக்கே உள்ள ஒரு தனித்துவம் அது. ஏன்னா ஒருத்தவங்க நம்மள பாராட்டிட்டாலே நமக்கு அது வேணும்னு தான் கேட்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுல காசு சம்பாரிச்சதெல்லாம் ரொம்ப மினிமம். நஷ்டம் நிறையா இருக்கு எனக்கு. ஆனா என்னை வந்து நிறைய பேர் வந்து நீங்க போல்டா பேசுறீங்க, நீங்க பேசுறது வந்து புரியுது, கிளாஸ் எடுக்கிறது புரியுது, இது வந்து ஒரு போதை, அந்த மோகம், அது ஒரு மீனிங், ஓகேவா? ஸோ அது வந்து நம்மளுக்கு அது வந்துருச்சுனாலே நம்ம இந்த பிஸ்னஸ்ல சக்சஸ் தான். இதுல சம்பாதிக்கிறத தாண்டி நம்ம ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப், எனக்கு பேக்ரவுண்ட்ல எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம இது உள்ள வந்துட்டோம்னா நம்ம ஒரு ஹாப்பி லைஃப்பை வந்து நம்ம இது பண்ணலாம். பணம் சம்பாதிக்கிறத தாண்டி இந்த ஹாப்பினஸ், இது இந்த பிஸ்னஸ் இல்லை எந்த பிஸ்னஸா இருந்தாலும் ஒரு பாராட்டு ஒரு புகழ் உங்களுக்கு கிடைச்சிருச்சுனாலே இன்னும் வேணும் தூண்டிக்கிட்டே உங்களுக்கு இருக்கும். அது ஃபர்ஸ்ட் பிளவுஸை நீங்க கொடுத்து கஸ்டமர் ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டாங்கன்னா போதும், அப்பாடா நம்ம கையில ஒரு 200 ரூபாய் இருக்கு, அதுவும் ஒரு இன்கம். அது வந்ததுனாலே நமக்கு இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் பண்ணணும். அது பணத்தை தாண்டி நம்மள கௌரவப்படுத்திக்கணும். லேடிஸ்க்கு எல்லாருக்குமே உள்ள ஒரு பிரச்சனை, நம்ம கௌரவப்படுத்திக்கணும், நம்மள மேலே எடுத்துட்டு வரணும். நமக்கு வீட்டுல எல்லாமே செட்டில் இருக்கும், கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு இருக்கும், இடம் இருக்கும், நிறைய பேருக்கு இல்லாமலும் இருக்கலாம், நிறைய பேருக்கு இருக்கவும் செய்யலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளுக்கு ஆனாலும் ஒரு இன்கம்ப்ளீட் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து அந்த புகழ் தான். நம்மளை யாருன்னா பாராட்ட மாட்டாங்களா, நம்மளை யாருன்னா வந்து ஏதாவது ஒன்று சொல்லி கைட் பண்ண மாட்டாங்களா, அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதை நீங்க உருவாக்குங்க. யாரையும் நம்பாதீங்க மீன்ஸ் அவங்க நமக்கு இந்த ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. யாரையுமே டிபெண்ட் பண்ணாம, காசு விஷயம் மட்டும் கிடையாது, இவங்க நம்மள இந்த இடம் கூட்டு போவாங்க, ஹஸ்பண்டே கூட அவர் வந்தாதான் நான் போவேன், அவரு தான் என்ன கடைக்கு கூட்டு போவாரு, அவரு தான் இங்க கூட்டு போவாரு, என் பையன் தான் என்ன அங்க கூட்டு போவான், அந்த மாதிரி எதையுமே இருக்காதீங்க. வண்டி ஓட்ட தெரியலன்னா வண்டி ஓட்ட கத்துக்கோங்க, எப்படியாவது வண்டி வாங்கிக்கோங்க. அண்ட் அந்த வண்டியை வச்சு நீங்க எல்லா இடமும் போக பழகுங்க. கஸ்டமர் வீட்டுக்கா இருக்கா, கஸ்டமர் வீட்டுக்கெல்லாம் போய் மெஷர்மெண்ட் எடுப்பேன். அதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு? ஒரு லாபமும் கிடையாது. பட் எனக்கு ஆர்டர் வரும். ஆர்டர் வரதை தாண்டி இப்போ நான் பெட்ரோலை இங்க வந்தாலும் அதே காஸ்ட் தான், நான் போய் அளவு எடுத்தாலும் அதே காஸ்ட் தான் நான் வாங்குவேன். ஆனா அவங்கக்கிட்ட நமக்கு ஒரு பேர் இருக்கும். நம்மள ரொம்ப நம்புற ஒரு ஆளுங்க வந்து இவங்க தான், நம்ம கஸ்டமர்ஸ் தான் ரொம்ப நம்புவாங்க. நம்ம போய் உட்காந்தோன்னா அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கும். அவ்வளோ ஒரு ஃபோன் பண்ணாலே ஏமா உன் ஃபோனுக்கு தான் வெயிட் பண்ணேன் அப்படின்பாங்க. நான் வந்து என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதை விட என் கஸ்டமர் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணது தான் அதிகம். அதே மாதிரி எந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாலும் நான் பண்ற கிஃப்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? என்னோட இதுவாக தான் இருக்கும். குழந்தை பிறந்திருந்தது, இல்லை அந்த குழந்தைக்கு 1 வயசு பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பொம்பளை குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சாலே நம்ம என்னெல்லாம் நம்ம பண்ணணும்னு நினச்சி வச்சிருக்கோமோ அதெல்லாம் பண்ணி ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் நம்ம கிஃப்ட் பண்ணோம். ட்ரெஸ்ஸு தான் வந்து அந்த ட்ரெஸ் ஒரு யூனிக்கான ஸ்டைலில் இருந்ததுனாலே அவங்களுக்கு ஏமா நான் அவங்ககிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு இப்படி கட்டியெல்லாம் பிடிச்சிப்பாங்க. ஸோ நீ இவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஆர்டரே எடுத்துட்டீங்க, ஆர்டரும் கொடுத்துட்டாங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட எப்படி அதை கரெக்டாக சொல்லணும். ஏன்னா நீங்க சொல்றதை வச்சுதான் நான் தைக்க முடியும். நீங்க ஒன்ன சொல்லி நான் ஒன்ன வந்து தைக்கவும் முடியாது. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க ஒன்ன பேசி எடுத்துட்டு வந்திருப்பீங்க, நான் வந்து அந்த டிசைனை பார்த்த உடனே இதுல இதை பண்ணவே முடியாதே அப்படின்ட்டுனா என்ன பண்ணுவீங்க? ஐயோ நான் கஸ்டமர் கிட்ட சொல்லிட்டேனே அப்படின்பீங்க.
அது இருக்குல்ல, அப்ப என்ன பண்ணோம், முன்னாடியே என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். அங்க எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் எடுத்துன்னு வந்தெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த நார்மல் பிளவுஸ் ஒரு அளவு பிளவுஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க எனக்கு தச்சு கொடுங்க 4 பிளவுஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லை, கொடுத்து வாங்கிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு டிசைனை கொடுத்து ஆரி ஒர்க் கொடுத்து எம்ப்ராய்டரி பண்ணுங்க, இந்த டிசைன் எனக்கு இதுல கொடுங்க. எம்ப்ராய்டரிக்குமே உங்களுக்கு ஒரு சில எப்படியெல்லாம் நீங்க ஆர்டர் எடுக்கணுங்கிறத அது தனியா ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ டைம் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி வாங்குறதுங்கிறதே சொல்லுவேன். ஸோ அப்போ இந்த டிசைனை எடுத்ததும் எம்ப்ராய்டரி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா டிசைனை சென்ட் பண்ண சொல்லுங்க. இல்லை உங்களை டிசைன் கேட்டாங்கன்னா பின்ட்ரஸ்ட்னு ஒரு ஆப் இருக்கு தெரியுமா, பின்ட்ரஸ்ட் ஆப் உள்ள போயிட்டு ஆரி ஒர்க் டிசைன்ஸ்ன்னு போட்டிங்கனாலே வரும். உங்களோட கஸ்டமர் வந்து எனக்கு டிசைன் அனுப்புங்க அப்படின்னு சொன்னா நீங்க போயிட்டு ஒன்னொன்னா அனுப்பி 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 எடுத்துன்னுலாம் இருக்க முடியாது. நீங்க போங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க, பின்ட்ரஸ்டோட லிங்க் அனுப்புங்க, இல்லைனா பின்ட்ரஸ்ட்னு சொல்லுங்க, ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்க. அந்த ஆப்ல அவங்களுக்கான பிடிச்ச, ஏன்னா நீங்க ஒரு 10 டிசைன் இல்லை 100 டிசைன் அனுப்புனாலும் இன்னும் கொஞ்சம் அனுப்புங்களேன், இன்னும் கொஞ்சம் அனுப்புங்களேன் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அவங்க மைண்ட்ல வேற ஒன்று இருக்கும், நம்ம சொல்றதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால பின்ட்ரஸ்ட்ல போனாதான் ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் வரும். ஸோ நீங்க போங்க, உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, நான் அதுக்கு உங்களுக்கு போட முடியுமா, பட்ஜெட் எவ்வளோன்னு நான் சொல்றேன் சொன்னீங்கன்னா அவங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனதுக்கு அப்புறம் நம்ம பட்ஜெட் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். நீங்க பண்ணுங்க. நான் உங்களோட நேம் எல்லாம் கேட்டேன்ல, அந்த நேம் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க யோசிச்சிங்களா? புரியல. வெஞ்சி சார் மீனிங் என்ன, எதை மீன் பண்ணி? ஓகே, ஃபேமிலி. ஓகே, குட். நீங்க? ஓகே, ஆல்ரெடி அவங்க கார்த்திகா வச்சிருக்காங்க. சொல்லுங்க. சசி ஸ்டைல் ஸ்டுடியோ, ஸ்டிச் டு ஃபிட். ஓகே, இது எல்லாமே ஓகே. நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே ஆரம்பிச்சிட்டீங்க. இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கீங்களா? இல்ல, சரி. இன்ஸ்டாகிராம் எப்படி, ஆப்பே கிடையாதா? அப்ளிகேஷனே கிடையாது. உங்ககிட்ட ஆப் இருக்கு, நீங்க ரன் பண்றீங்க. ஓகே. ஸோ ஆனா அது போயிட்டு ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ணல. ஓகே, சரி. நாளைக்கு அப்போ நம்ம அதை எப்படி பப்ளிக் அக்கௌண்ட்டா உங்களோட பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஆப் நான் அதை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு அதை நான் பண்ணி கொடுக்குறேன். அதில் என்னென்னலாம் பண்ணலாங்கிறத சொல்லித்தரேன். அதே மாதிரி உங்களோட வாட்ஸ்அப்லையும் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை வந்து நீங்கள் கன்வே பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். உங்களோட நார்மல் வாட்ஸ்அப்பை பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பாக மாற்றி வச்சுக்கலாம். அந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ், நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, இது எல்லாம் நம்பர்லாம் இல்லை. நீங்கள் இந்த நம்பரை நீங்கள் எனக்கு ஓகேனா நீங்கள் இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது பர்சனல் யூஸ்க்காக நான் பண்ணுறேன், எனக்கு செப்பரேட்டாக பிஸ்னஸ் ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் நம்பர்னு தனியாகவும் வச்சுக்கலாம். வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா பர்சனல் இன்ட்ராக்ஷன் இதில் இருக்காது. ஸோ நீங்கள் மட்டும் அதை பிஸ்னஸ்க்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். பர்சனல் கான்டாக்டு, பர்சனலாக பேசுறது அதெல்லாம் வேறு. ஆனால் ஃபோனில் ரெண்டுமே போட்டு வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஒரே ஃபோனை ரெண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். வசதி இருந்தால் 2 ஃபோன் வச்சுக்கலாம். ஓகேயா?